பல மாவட்டத்துல கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா வரணும். மிக கனமழையெல்லாம் பெய்யணும். அதீத கனமழை, அதிதீவிர கனமழைலாம் எங்களுக்கு உள் மாவட்டத்துல வரவே இல்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நெறைய பேர் தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த மழை பொழிவுங்கிறது வடகிழக்கு பருவமழையில அதிகம் கிடைத்த மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல நல்ல ஒரு கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகியிருக்கு. இன்னொரு பக்கம் நமக்கு திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்தில் இன்னும் அதிகப்படியான மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் நமக்கு வடகிழக்கு பருவமழையில் அதிகம் பதிவான மாவட்டங்கள் வட தமிழ்நாட்டிலையும் அதிகம் பதிவாகியிருக்கு. அதே போல் தென் தமிழ்நாட்டிலையும் அதிகம் பதிவாகியிருக்கு. அப்போது நமக்கு வந்து மிக கனமழை மற்றும் அதீத கனமழை, அதிதீவிர கனமழையெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதனால் மிக கனமழை வரணும், அதிதீவிர கனமழை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு வந்து வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் கனமழையோ சில இடங்களில் மிக கனமழையோ பதிவாகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் கேட்காதீங்க. நிச்சயமாக நமக்கு மழை வாய்ப்பில்லை, பனிப்பொழிவு மட்டும்தான். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல் இந்த மாவட்டத்தில் நேரங்கள் மறக்காமல் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். காலை 7 மணி வரை இந்த பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும். அதிகாலை 2 மணிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் கடும் பனிப்பொழிவுங்கிறது உள் மாவட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து மிக கனமழை எல்லாமே வரும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. இதுவரைக்கும் நமக்கு பருவமழை பெய்ததோட நமக்கு முடிந்து விட்டது. ஏன்னா வடகிழக்கு பருவமழைங்கிறது முடிந்து விட்டது தமிழ்நாட்டில். இதுக்கப்புறம் வந்து அதி கனமழை வருமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பருவமழை நமக்கு முடிந்து விட்டது அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துட்றோம். இனிமே கடலோர மாவட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அடுத்து வரக்கூடிய ஜனவரி 25, 26, 27, 28 இந்த நாட்களில் லேசான மழை, மிதமான மழை அப்படிங்கிறது எங்கே வரும்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது ஜனவரி 26, 27, 28 தேதிகளில் நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக தான் மிக துல்லியமான வானிலை இருக்கே அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் மிகப்பெரிய புயல் சின்னங்களோ அல்லது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கனமழை, அதீத கனமழை அப்படிலாம் உங்களுக்கு ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம். நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரும் நாட்களில் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு மழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெறும் உள் மாவட்டத்தில் மட்டுமே நமக்கு பனிப்பொழிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. கடலோர மாவட்டத்திலையும் பனிப்பொழிவு அதிகமாக போகுது. அதே போல் டெல்டா மாவட்டத்திலையும் பனிப்பொழிவு பொறுத்த வரைக்கும் அதிகமாக போகுது. அப்போ எல்லா இடங்களுக்குமே நமக்கு மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக தான் இருக்கும். சில இடங்களில் கனமழையோ அல்லது சில இடங்களில் மிக கனமழையோ நமக்கு வந்து பதிவாகும். அதனால் வந்து எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து தீவிரமான கனமழைங்கிறதுலாம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஓரிரு இடங்களில் மட்டுமே இந்த பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். அப்போ அந்த லேசான மழை, மிதமான மழை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டங்களில் காயல்பட்டினம், ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்களில் வந்தோம் அப்படின்னா நாங்குநெறி பகுதிகள், நாங்குநெறி, வள்ளியூர், அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி போன்ற இடங்களில் நமக்கு இந்த லேசான மழை மற்றும் மிதமான மழை அப்படிங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த நாட்களில் உங்களுக்கு அந்த லேசான மழை வரும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்போ அது வரைக்கும் மழை வராதா ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க, ப்ரோ எங்கள் ஊரில் தான் மழையே சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஊரில் மட்டும் இல்லை ப்ரோ, நிறைய இடங்களில் நமக்கு மழை வந்து வரவே இல்லை தமிழ்நாட்டில். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் பகுதிகளில் வந்து நல்ல வெயில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பகுதிகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிக்கும். வரக்கூடிய மார்ச் மாதத்திலிருந்து வெயிலுடைய தாக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. மார்ச் மாதங்கள் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் நமக்கு ஏப்ரல் மாதங்கள்லேயே நமக்கு வந்து அக்கினி வெயில் போன்ற அந்த வெப்பம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக பதிவாகும். எப்படி நீங்கள் போன வருஷத்தில் வந்து வரலாறு காணாத கனமழை, வரலாறு காணாத வெள்ளம்லாம் பார்த்தீங்களோ அதே போல் இந்த வருஷம் நம்ம கோடை காலத்தில் வரலாறு காணாத வெப்பம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க போகிறோம். மிக கடுமையான வெப்பம் வந்து வாட்டி வதைக்கும். நிறைய மாவட்டங்கள் 43 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக கூட நமக்கு வந்து வெப்பம் அப்படிங்கிறது
வெயில் காலத்தில் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வரக்கூடிய கோடை காலங்கள் நீங்கள் தயாராகி கொள்ளுங்க. மிக கடுமையான வெப்பம் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடுறோம். இப்போ நமக்கு பிப்ரவரி 15 வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு வந்து பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும், இயல்பான வானிலை இருக்கும். அதுக்கப்புறமா மார்ச் மாதம் தொடங்கியதிலிருந்து கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப தீவிரமாக தொடங்கிடும். இனிமே நமக்கு வந்து வெப்பசலன மழை தான். இப்போ அடுத்து இந்த பிப்ரவரி மாதங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய மழை எல்லாமே வெப்பசலன மழை தான். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தென்மேற்கு பருவமழையில் எங்களுக்கு மழை இந்த ஆண்டு கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம், கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள்லாம் கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில் எங்களுக்கு சரியாக மழை கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தென்மேற்கு பருவமழையில் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பருவமழை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் தீவிரமடையும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்றமும் இல்லை. அதில் கிருஷ்ணகிரி தருமபுரியில் இருக்கிறவங்கலாம் வரக்கூடிய நாட்கள் இப்போ நமக்கு இந்த கோடை காலம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த வெப்பசலன மழை இடி மழை ரொம்ப தீவிரமாகிரும். நீங்கள் அந்த நாட்களில் மட்டும்தான் மிக கடுமையான மழை பொழிவும் எதிர்பார்க்க முடியும். தமிழ்நாடு முழுவதும் மழை வருமானு கேட்டிருந்தீங்க. தமிழ்நாடு முழுவதும் மழை வர வாய்ப்பில்லை, பனிப்பொழிவு மட்டுமே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே.